பரிசுத்த நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நிறைய கடன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தோம். சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் பணம் கேட்டபோது, நீங்கள் 4 பேரும் குடும்பமாக போய் தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு கூட வந்துட்டோம். அப்புறம் கடைசியில் அந்த நேரத்தில் தான் சரவணம்பட்டியில் பிரதரோட மீட்டிங் நடந்ததுன்னு கேள்விப்பட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க பிரதர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இன்றைக்கி கடவுள் உங்களோட கடன் பிரச்சனைகளெல்லாம் நீக்கி போடுறாருமா, மனசு வேதனையோடு வந்திருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நீக்கி போடுறாருன்னு சொல்லி பிரதர் அன்றைக்கி எனக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நானும் அதை விசுவாசத்தோடு போனேன். எப்படி ஆச்சரியம், என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல. அத்தனை கடனும் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கோவை பட்டணத்தில் இந்த போலுவாம்பட்டியில் நாங்கள் சொந்த வீடு வாங்கலுக்கும் எங்கள் தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கடவுளுக்கும் என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த பிரதர் ஸ்டீஃபனுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபை. கடந்த 2021 மார்ச் 6 நான் சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு கல்யாணமாக 2012 எனக்கு கல்யாணமாச்சு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் பிரதர் மூலிமா எனக்கு பேசினார். ஆக்சுவலாக நான் அங்கே போனது வந்து குழந்தைக்காக போனது. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு அநேக கடன் பிரச்சனைகளோடும் ரொம்ப போராட்டம் மத்தியில் தான் நான் அங்கே போனேன். ஏன்னா எனக்கு முதல்ல ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, குழந்தையில்லைன்னு 10 வருஷமாக எங்களை பேசினாங்க. அப்போ நாங்கள் போனப்போ கடன் பிரச்சனையும் சேர்ந்து ரொம்ப அழுத்துச்சு. மன அழுத்தத்தில் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். குடும்பமாக போக முடியல. ரொம்ப வேலையும் இல்லாமல், ரொம்ப வருமானம் இல்லாமல் இருந்தனால நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்போ கர்த்தர் செய்தியின் வேலைக்கு முன்னாடி பிரதர் தீர்க்க தரிசனமாக என்னோடய பேர் தினேஷன் சொல்லி அந்த மே 6, 2021 அந்த மீட்டிங்கில் என் பேர் சொல்லி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நீ நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். சொல்லி அடுத்த வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த ஏப்ரல் 6 நாங்கள் சரி எதுக்கும் செக்அப் பண்ண போகலாம். அன்றைக்கி வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டு. ஒய்ஃபுக்கு வந்து பொள்ளாச்சியில் ஓட்டு போடுறதுக்கு போனோம். அந்த இடத்துல சரி போய் எதுக்கு செக்அப் பண்ணலான்னு போனோம். கர்த்தர் அந்த இடத்துல செக்அப் பண்ணதுமே நீ 3 months கன்சீவ்னு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 10 வருஷ வேதனை எனக்கு அதுலேருந்து போச்சு. கடன் பிரச்சனை இங்கே லாஸ்ட் இயர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். கடன் பிரச்சனை எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா பக்கம் கடன் இருந்தது. அது எல்லாத்தையும் தேவனும் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எங்கள் சொத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா சொத்துக்காகவும். அது 2 சைடு இருந்தும் எங்களுக்கு சொத்து பாகம் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கொடஸ்தோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி அதிலே குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும். 4 காரியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க என்னுடைய இருதயத்திலே ஏவி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த இடத்துல முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால்,
இன்னைக்கு முதலாவது சிறைப்பட்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து, இந்த வேலையில் சேர்ந்ததிலிருந்து, இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து, இல்லைனாச்சு இந்த தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து, இந்த வேலையில் சேர்ந்ததிலிருந்து எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஒரு சிறையிருப்பின் கட்டுகளிலே நீங்கள் இருந்திருந்தால், இன்றைக்கு பிறகு அப்படிப்பட்ட வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதுதான் இந்த நாள் நற்செய்தி. இதை சொல்றாரு, தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்தாச்சுன்னா நமக்கு விமோச்சனமே இல்லை, இங்கே இருந்தால் நம்ம முன்னேற முடியாது, இங்கே போயிடலாமா அங்கே போயிடலாமா, அதை பிடிக்கலாமா இதை பிடிக்கலாமா, அதை தாவலாமா இதை தாவலாமா. ஆண்டவர் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று ஆசீர்வதிக்க போதுமானவர். யோசேப்பின் காலங்களிலே எகிப்தையே ஆசீர்வதித்து கானான் ஜனங்களையே எகிப்தை நோக்கி புறப்பட பண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை இந்த வீடை மாற்றிடலாமா, இல்லை இந்த தொழிலை மாற்றிடலாமா, இல்லை இந்த வேலையை மாற்றி இன்னொரு வேலைக்கு போயிடலாமா, நிறைய குழப்பங்களோட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கேயும் நீ மாறாத, நீ இருக்கிற இடத்துல ஒன்று ஆசீர்வதிப்பேன். நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ இருக்கிற இடத்த உனக்கு கொடுத்து அங்கே ஒன்று ஆசீர்வதித்து ஒன்று அங்கேயே பெருக பண்ணுவான். உனக்கு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து ஒன்று ஆசீர்வதித்து பெருக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி வேதனையோடும் கண்ணீரோடும் அவமானத்தோடு இருக்கிறீங்களோ அவங்க முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டின அதுதான் இந்த நாள் தீர்க்க தரிசன செய்தி. அவங்கள விட்டு எங்கேயோ போய் குடியிருந்து, எங்கேயோ வீடுகளை கட்டி, எங்கேயோ பிள்ளைகளுக்கு வேலைகளை வாங்கி, எங்கேயோ பிள்ளைகளுக்கு பெண்களை கொடுத்து பெண்களை எடுத்து அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கறது உன்னை ஏளனம் பண்ணவனுக்கு கண்ணில் படாது. அதனால ஆண்டவர் என்ன, எங்கே கஷ்டப்பட்டியே அங்கே உன்னை தூக்கி நிறுத்துவேன். அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை சாதனையாளராக நான் மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். நிறைய பேர் சோதனைகளை கண்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்த அத்தனை சோதனைகளையும் இன்றைக்கு பிறகு கர்த்தர் சாதனையாக மாற்றி தருவார். சாதனைகளை படைக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படி சத்திய ஆவியானவர் இன்றைக்கு வசனத்தை கொண்டு உங்களை விடுதலையாக்கி, வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் சிரசிலே இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். அதை எந்த சத்துருவும் திரிவிடி விடாதபடிக்கு இந்த வார்த்தைகளை உங்கள் சிரசிலே வைத்து இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் அதை முத்திரை போட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த பிசாசு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு டச் பண்ணாத அளவுக்கு ஆண்டவர் உங்கள் சிரசில் இறங்க பண்ணுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. ஊரை விட்டு ஓடி எத்தனை ஊருக்கு தான் நம்ம ஒழிய முடியும்? எத்தனை ஊருக்கு தான் நீ பாய்ஞ்சு போக முடியும்? எங்கேயும் போக வேண்டாம். நம்ம அப்பா இயேசு நாம் இருக்கிற இடத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீ இருக்கிற இடத்திலே உன்னை உயர்த்துகிறவர். சிறைப்பட்டு போன யோசேப்பை அந்த தேசத்தில் அவனுக்கு யார் ஜாமீன் கொடுப்பா, ஜெயிலில் இருந்துன்னு கேள்விக்குறியாக இருந்த அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நின்று அவனுக்கு ஜாமீன் கொடுத்து டெம்பரரி விடுதலை அல்ல, டெம்பரரியாக சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரல. அவன் சிறைப்பட்டு போன அதே இடத்துல அதே சிறைச்சாலை தலைவனாகவும் அதே சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் தலைவனாக அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் மாற்றினார். யோசேப்பு அங்கேருந்து வெளியே கொண்டு வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தா அது ஒரு பெரியதா தெரிஞ்சிருக்காது. அவன் எங்கே சிறைப்பட்டு போனான், எந்த இடத்துல அவன் பேரில் அவப்பெயர் வந்தது, எந்த இடத்துல அவன் பேரில் பொல்லாத குற்றம் சுமத்தப்பட்டது, அந்த ஜனங்கள் மத்தியில் அவன் எழுந்து வரணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருடைய நீதி. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் ஜெயிலில் கிடக்கிறான்.
சிறையிருப்பில் இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் ராஜாவுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். முழு எகிப்து தேசத்திற்கும் அதிபதியாக, அப்படின்னா அந்த தேசத்தினுடைய பிரசிடெண்டாக ஆண்டவர் அவனை மாற்றினார். சிறைப்பட்டு போன அதே தேசத்துல ஆண்டவர் அவனை உயர்த்தி சும்மா டெம்பரரியா ஜாமீன்ல கொண்டு வராம வழக்கிலிருந்தே விடுதலையாக்கப்பட்டு அவன் மேல போடப்பட்ட அபாண்டமான பழியிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவன் அந்த தேசத்தில் பெரிய அதிகாரியாக மாற்றி டாப் போஸ்ட்ல வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யோசேப்பின் காலங்களில் இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட உனக்காக வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறார். உன் எதிர்காலத்திற்காக வந்திருக்கிறார். உன்னை தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். தலை குனிந்து நின்ற உன்னை தலை நிமிர்ந்து வாழும்படி, உன்னை தூக்கி நிறுத்தும்படி அவர் வந்திருக்கிறார். அவர் தலை நிமிர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போன இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற நம்முடைய ஆள். இன்னைக்கு கூட வரும்போது சில இடங்கள்ல தலை குனிஞ்சு வந்திருக்கலாம். யாராவது ஒன்றை பார்த்து கடன் வாங்கிட்டு பெருசாக சீவி சிங்காரிச்சிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு போகிறா பாரு, இவளுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு எல்லாரும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க முன்னால் அவங்ககிட்ட இருந்து வாங்கின காசு எவ்வளவோ அதை விட பல மடங்காக கொடுத்து இந்த வச்சுக்கப்பா தாராளமாக வச்சுக்கோன்னு சொல்லி அவன் முன்னால் உன்னை தலையை நிமிர பண்ணுவான். அவனுக்கு முன்னாலே நீ ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல வேதனையோட கண்ணீரோட அவமானத்தோட நின்னியோ, யாரெல்லாம் உன்னை நிந்தையா பேசினாங்களோ அவங்க முன்னால தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, இப்படி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் ஆண்டவர் அறிவிக்கிறது என்னவென்றால், அப்படின்னா இன்னைக்கு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்ய போறார், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன செய்தி. நம்பர் 1, நீ சிறைப்பட்டு வேதனையோட இருந்த இடத்துல உனக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி ஆண்டவர் தர போறார். ஹல்லேலூயா. எரேமியா 29:5 சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளை கட்டி அதிலே குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, அப்படின்னா வேலை, ரெண்டுமே வீடு வேலை ரெண்டையும் கொடுத்து அதில் இருக்கிற கனிகளை நல்லா சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா. பூட்டப்படாத திறந்த வாசல்களை கர்த்தர் உன் பிள்ளைகளுக்காக திறக்கிறார், உனக்காக திறக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிளாக், ஒரு டோர் மூடி இருக்கு. இந்த பக்கம் போயிட்டு அப்படியே போன ஸ்பீடில் திருப்பி வந்திருப்பீங்க. இடது பக்கம் போயிருப்பீங்க, அங்கே அதை விட பெரிய டோர் போட்டு அழகாக பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கு, அங்கேயும் போக முடியலை. முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு பெரிய டோரு, ஒரு வெங்கல கதவு இருக்குது, அதில் இரும்பு தாழ்பால் போட்டு அங்கே ஒரு மூடி வச்சிருக்கு. பின்னால் போனால் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு அடைப்பு, அப்படியே மூடி, இங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல, பின்ன எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ரைட் சைடு லெஃப்ட் சைடு முன்ன பின்ன எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அப்படியே வானந்து அண்ணாந்து பார்த்தீங்கன்னா வானம் உனக்காய் திறக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறந்த வாசலை வைத்திருக்கிறவர், பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை உனக்காக திறப்பார். நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க உழைச்சிட்டேன் ஆனால் கைக்கு வரல. சிலர் சொல்லுவாங்க கை கெட்டுனது வாய் கெட்டலை. அப்படின்னா எல்லாம் வந்த மாதிரி தான் இருக்குது, என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது, கிடைச்ச மாதிரி இருக்குது, ஆனால் எடுத்து சாப்பிட முடியலை அப்படின்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்கள் எல்லாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. சிலது அந்தகாரத்தில் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு வெண்கல கதவுகளை உடைச்சி உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தர்றது தான் ஆண்டவருடைய முதல் வேலை. ஹல்லேலூயா. உனக்குன்னு உள்ளது இனி ஒளிந்திருக்காது, அதை போய் எடுத்துக்கொள். அன்னைக்கு கோடாரி ஒன்று எடுத்துட்டு எப்படியாவது ஒரு வீடு கட்டிடலான்னு சொல்லி
ஏழை தீர்க்கதரிசிகள் சிலர் புறப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு பெரிய யோர்தான் நதி, அந்த யோர்தான் நதியில் கரை புரண்டு ஓடுகிற தண்ணி, அந்த கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போனாலும் நிறைய மரங்கள், பெரிய லாங் மரங்கள் இருக்கு. அப்போ வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நாங்கள் வீடுகளை கட்டுறதுக்கு உத்திரத்திற்கு மரம் வேணும். இன்னைக்கு இதெல்லாம் தான் பீம், பெரிய பெரிய பீம். அந்த காலத்தில் உத்திரன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும், வாலிப தம்பிங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பெரிய மரத்தை வெட்டிட்டு அதான் நீண்டு ஒரே மாதிரி எந்த ஜாயின் இல்லாமல் இருக்கும். பெரிய பனைமரத்தை வெட்டுவாங்க. வெட்டி தீவி எடுத்துட்டு அந்த கருத்து போன நல்ல முத்தி போன அந்த பனையுடைய அந்த ஒரு பெரிய ஒரு போர்ஷனை எடுத்து உத்திரத்தில் வச்சாதான் கூரை நிற்கும். அன்னைக்கு அப்படிதான். அவன் பெர்மிஷன் வாங்கும்போது கேட்குறான், எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உத்திரத்துக்கு மரம் தேவைப்படுகிறது, அதை வெட்ட நாங்கள் போகலாமா? தீர்க்கதரிசி சொன்னார், சரி நீங்கள் போய் வெட்டி ஏதோ ஒரு வீடை கட்டி செட்டில் ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்களுக்கு வீடு இல்லை அது வரைக்கும். அவங்க நேராக போனாங்க. அதில் ஒருத்தன், அவனுக்கு கோடாரி கூட கிடையாது, அதை கூட இரவல் தான் வாங்கிட்டு வரான். கோடாரி எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். அந்த கோடாரிக்கு ஒரு பெரிய கைப்பிடி இருக்கும், மர கைப்பிடி இருக்கும். அந்த மர கைப்பிடியில் கோடாரியை வச்சுட்டு ஆப்பு வச்சு இறுக்கி அது வெளியே போகாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. போட்டு 2 சாத்துனா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் முறிஞ்சு கீழே விழுந்துடும். ஹல்லேலூயா. இவன் இரவலுக்கு வாங்கிட்டு வந்த அந்த கோடாரியை வச்சு தன்னுடைய ஃபோர்ஸில் நல்லா வெட்டிட்டு இருக்கும்போது உத்திரத்துக்கு மரம் விழுந்துருச்சு. ஆனால் கோடாரி படி போயிடுச்சு. சொந்த கோடாரியாக இருந்தால் கூட சரி போடா அப்படின்னு விட்டுடலாம். பொதுவாக இந்த இரவல் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவல் வாங்கிட்டு வரவனுக்கு புதுசு வாங்கி கொடுத்தா கூட நான் கொடுத்ததை கொடு அப்படி தான் கேட்பான். வேணே வம்பு கிழப்பான். அன்னைக்கு பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயையோ, வீட்டுக்கு ஆசைப்பட்டு கடைசியாக இரவல் வாங்கின கோடாரிக்கும் வழி இல்லாமல் போச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கும் பொழுது தீர்க்கதரிசி அங்கே ஆண்டவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறான். ஐயா, இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு அதில் குடியிருக்கலான்னு பார்த்தா இரவல் ஆகினா கோடாரி போய் அந்த யோர்தான் நதிக்குள்ளே விழுந்துருச்சியா அப்படின்னு சொன்ன உடனடியாக தீர்க்கதரிசி சொன்னார், அவ்வளோதானே உனக்கு பிரச்சனை, கவலைப்படாத. இன்னைக்கு கோடாரி உள்ளுக்குள்ளே மூழ்கினது மாதிரி உன்னுடைய நகை, செல்வம், சொத்து, உன்னுடைய வீடு எல்லாம் பேங்கிலேயோ எங்கேயோ ஒரு ஃபைனான்ஸ்லேயோ எல்லாம் மூழ்கிற நிலைமையில் இருக்கலாம். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணார் தெரியுமா? நேராக மேலேருந்து இன்னொரு கொம்பை வெட்டி எந்த இடத்துல விழுந்துன்னு கேட்காம தோராயமாக ஒரு இடத்த இப்படி காமிச்சான். அந்த இடத்துல போட்டான். போட்ட உடனே கோடாரி மிதந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதிக்கு அடியிலிருந்து அந்த கோடாரி மிதந்து நிற்குது. இது நடக்கிற சாத்தியமா? நடக்காத ஒரு காரியம். இரும்பு மிதந்து எங்கெங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? அதுவும் கோடாரியுடைய இரும்பு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். கீழே காலில் விழுந்தனா அவ்வளோதான், கால் நஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட வெயிட்டான ஒரு கோடாரி மிதக்குதுன்னா அதுதான் இயற்கை அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள். அது ஆண்டவர் மிதக்க பண்ணிட்டாரு. அடுத்த நிமிஷத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, மிதந்துருச்சு, போய் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, மத்தியாஸ் பேர்ல சீட்டு மிதந்த மாதிரி உன் பேர்ல சீட்டு மிதந்துருச்சு, போய் எடுத்துக்கொள். அது வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், மூழ்கி போன உன்னுடைய நகையா இருக்கலாம், மூழ்கி போன உன்னுடைய சொத்தா இருக்கலாம், மூழ்கிற நிலைமையில இருக்கிற உன்னுடைய வீடா இருக்கலாம், ஜப்திக்கு போகிற உன் சொத்தா இருக்கலாம், கோர்ட்டில் போய் சிக்கி இருந்து வராதுன்னு சொல்லுகிற ஏதோ ஒரு செல்வமா இருக்கலாம். அது மிதந்து விட்டது, போய் எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுக்கு கோடாரிக்கு கோடாரியும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல உத்தரம் கிடைச்சிருச்சு. நல்லபடியாக வீடு கட்டி செட்டிலாக ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறைப்பட்டிருக்கிற வேதனையோடு இருக்கிற உன்னை பார்த்து, நீ கஷ்டப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன், நீ அவமானமா நின்ன இடத்துல உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொல்ல. அதான் சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து, அப்படின்னா வாழ்ந்து காட்டுவீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து வாழ்ந்து காட்டணும், சவாலாக வாழ்ந்து காட்டணும். எல்லாரும் ஆச்சரியத்தோடு உங்களை பார்த்து, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருமா, அண்ணாச்சி உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க உங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமேன்னு சொல்லத்தக்கதாக
ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறகு கிறிஸ்து இயேசு இவர்களுக்குள் பிழைத்திருப்பீராக. இவர்கள் சிறைப்பட்டிருக்கிற வீட்டிலே, பட்டணத்திலே, தேசத்திலே இவர்களுக்குள் அமர்ந்து சவாரி செய்து நீர் இன்றைக்கு பிரவேசிப்பீராக. நீங்கள் போகிற கையோட என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வேலை, நிரந்தரமான வேலையை தாங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதி நிறைய முறை பிள்ளைங்க ஃபெயிலாகி வந்துட்டாங்கப்பா. மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்தது மாதிரி என் பிள்ளைகளுடைய பேரில் ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு சீட்டு மிதக்கும்படி நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். பேங்க் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உண்டு, வெளிதேசத்துக்கு போகிறதுக்காக எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உண்டுப்பா. எதுவாக இருந்தாலும் நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவனே. என் பிள்ளைகளை எக்ஸாமில் வெற்றியை கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு நல்ல தேசத்தில் குடியுரிமை தார், நல்ல இடத்துல என் பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க, பூட்டப்படாத ஒரு திறந்த வாசலை தாங்கப்பா. வேலை இல்லாததுனால என் பிள்ளைங்க அவமானத்தோடு நிற்கிறாங்கப்பா. குடும்பத்தில் தாய் கூட வேலை இல்லாமல் தெண்டச்சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு வேளை திட்டி இருக்கலாம். உடன்பிறப்புகள் எல்லாம் வேலைக்கே போக மாட்டேன்றான். நீ ஊருக்கே வேதனை, எங்கள் குடும்பத்துக்கு வேதனை, நீ ஒரு வெட்டி ஆஃபீஸர் மாதிரி சுற்றுற என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை வேதனையோடு அவமானமோடு இவர்களை பேசி இவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தியிருக்கலாம்ப்பா. எங்கள் அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே, எங்கள் அக்கா சொல்லிட்டாலே, ஒருவேளை கண்ணீரோடு என் பிள்ளைங்க இருக்கலாம்ப்பா. நான் எவ்வளோ வாய்ப்பு தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ணுறேன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு என் பிள்ளைங்க நிற்பாங்கன்னா, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கேட்டு யார் வெட்டி ஆஃபீஸர்னு கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னால் பெரிய அரசாங்க அதிகாரியாக, ஆஃபீஸராக ஆண்டவரே நீர் அவர்களை அலங்காரம் பண்ணும்படி செபிக்கிறேன். நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்லவா நீ. என் பிள்ளைகளை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து நீர் அழகு பார்ப்பீராக. அப்பா, எந்தெந்த பிள்ளைங்க வேலையில் எனக்கு நிரந்தரமாக நிற்க முடியலை, இங்கே 5 மாதம், அங்கே 6 மாதம், இங்கே 2 மாதம் அடிச்சு பண்ணி நிரந்தரம் இல்லாமல் இவங்க காலை நிற்காமல் நிற்கிற பிள்ளைங்கள் உண்டப்பா. எனக்கு நிரந்தர வேலையில் நிற்கிற பிள்ளைகளை பார்த்து யாக்கோபே, யாக்கோபே, என் மகனே, என் மகளே, நீ வேறொன்று வா என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நீ வேறொன்று வா என்று கர்த்தர் சொல்லுகிறேன். வேறொன்று வா, வேலையில் வேறொன்று வாய், உன் ஊழியத்திலே வேறொன்று வாய், உன்னுடைய வியாபாரத்தில் நீ வேறொன்று வாய். மகனே, மகளே, எப்படி கேதுரு மரம் அசையாமல் நிலையாய் நிற்கிறதோ, லீபனோனின் கேதுருவை போல வேறொன்று வாய். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மட்டுமல்லப்பா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, புருஷனால் நிம்மதி இல்லை, வாழ வந்த மருமகளால் நிம்மதி இல்லை, மருமகனால் நிம்மதி இல்லை. கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகள் குடியிருக்கிற பட்டணத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை இவர்களுக்குள்ளே எப்பொழுது போடுவீராக. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி கண்ணீரோடு அழுது புலம்பி ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற அந்த பட்டணத்தில் ஆண்டவரை குறித்து அறியாத ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோட கதறி ஜெபிக்கிற அந்த கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரம். பட்டணத்திற்காக, இவருடைய குடும்பத்திற்காக, சபைக்காக இவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய சிறையிருப்புகள் மாறட்டும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் அதன் நிமித்தம் உங்களுக்கும் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி சமாதானத்தை கட்டளையிடும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங்,
லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.